World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பேச இருப்பது நமது சேலத்தைச் சேர்ந்த மாணிக்கம் ஐயா அவர்கள். அவர் இந்து லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நிறையா பேசியிருக்காங்க. அதில் அந்த இந்து லக்னம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற தன்மையில் பண வரவும் அதிர்ஷ்டமும் அப்படிங்கிற 2 வித கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. எல்லாம் வல்ல எம்பெருமான் அர்த்தநாரீஸ்வரனை போற்றி, அஷ்ட மகாலட்சுமிகளையும் போற்றி, இன்றைய தினம் ராசிபுரத்திலே நவசக்தி ஜோதிட குழுவின் 6வது மாத ஜோதிட கருத்தரங்கானது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் மூலமாக நிறுவனர் முத்துப்பாண்டி அவர்களின் கைவண்ணத்திலே மிகவும் உலகமெங்கும் நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 6வது ஜோதிட மாத கருத்தரங்கம். 6 என்றாலே சுக்கிரன், மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சுக்கிரனுடைய அந்த நன்னாளிலே செவ்வாய் நாள், இன்றைய கிழமை செவ்வாய், திதி பௌர்ணமி திதி, நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். ஆக இந்த சுக்கிரனுக்கும் ஏற்கனவே சகோதரி அவர்கள் செவ்வாய்க்கும் சுக்கிரனை பற்றி அந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசும்போது செவ்வாய் இருக்கும் இடத்திலே சுக்கிரன் இருக்க வேண்டும் என்ற திருமண பொருத்தத்தில் ஒரு இதை சொன்னார்கள், பொருத்தத்தை சொன்னார்கள். அது இன்று அமைந்திருக்கிறது. இந்த நவசக்தி ஜோதிட குழுவிற்கு 6வது மாத கருத்தரங்கிற்கும் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு இணைப்பு ஏற்பட்டு இன்றைய நாள் மிகவும் அருமையான நாள். செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம், பௌர்ணமி திதி. முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவரெல்லாம் இன்றைய தினம் நிலம் வேண்டியோ, நிலத்தின் மூலம் கடன்பட்டார்கள் கடனை தீர்க்க வேண்டியோ, நிலம் சகோதர ஒற்றுமை தேவைப்படுவாரோ, கடனை கட்ட வேண்டும் என்று நினைப்போரோ, நிலம் விற்க வேண்டும் என்று நினைப்போரோ இன்றைய தினம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் என்ற கருத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைய தினம் தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறது, இந்து லக்னத்தின் மூலமாக பணவரவும் அதிர்ஷ்டமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தலைப்பு. அதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச தாயை வணங்கி எல்லாம் வல்ல அந்த சரஸ்வதியின் பேருள்ளால் இந்த உரையை மீண்டும் ஆரம்பிக்கிறேன். இந்து லக்னம் என்றால் இன்றைய தினம் மக்களுக்கு தேவையானது அதிர்ஷ்டமும் பணவரவும். எவ்வளோதான் உழைத்தாலுமே பணம் கைக்கு வேணும். பணவரவு இல்லை என்றால் மனிதனுடைய மனசே ஆடி போயிடுது. பணவரவு இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கிறான். பாக்கெட்டில் 10 ரூபா இருந்தால் தான் மூஞ்சில் கொஞ்சோன்னு களை தெரியுது. அது எனக்கும் தான். அதனால் வாடி போயிருக்கிறாங்க. எந்த வகையிலாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய, உழைத்து கொண்டு தான் ஒவ்வொரு மனிதனும் உழைத்து கொண்டிருக்கிறான். இருந்தாலும் அந்த உழைப்பின் மூலமாக பணவரவு அதிகமாக கிடைக்கணும், அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணுங்கிற எண்ணங்கள் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது உண்மைதான். எல்லோருக்கும் அந்த மனிதர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் பணவரவின் மீது இருக்கும் பற்று தவறானது அல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தை பார்க்கும் நேயர்கள், உலக மக்கள் அனைவருக்கும் இந்து லக்னத்தின் மூலமாக எப்படி பணம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். இந்து லக்னம் என்பது, இந்து என்றால் சந்திரன். சந்திரன் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக காலச்சக்கரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாயன்போடு அனைவருக்கும் ஒரு அன்பை சொல்லக்கூடிய கிரகமாகவும் சிந்தனையாளராகவும் சுகமோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் பெரும்பாலும் பணத்தை, அதிர்ஷ்டத்தை, பணவரவை எதிர்பார்ப்பார்கள். அந்த வகையிலே அந்த இந்து என்றால் சந்திரன், சந்திரனை இந்து லக்னம்னு சொல்லுவாங்க. ஏன் சந்திரனை வச்சு எடுக்கிறாங்கன்னா,
சந்திரன் சந்திரன் என்றால் தாய், தாயின் மூலமாக தான் வந்து ஒவ்வொரு ஜீவராசியும் உருவாகிறது. தாயின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நாம் பிறந்த லக்னத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் என்பது 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் எடுத்துக்கொள்ளலாம். 9 பாக்கியம், 5 அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அந்த 9ஆம் இடத்தின் தந்தை மூலமாக நாங்கள் பிறக்கிறோம். நமக்கு உண்டான அந்த 9ஆம் பாவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தின் பாவத்தை வைத்து மையமாக வைத்து இந்த இந்து லக்னமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்து லக்னம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த காலகட்டத்தில் எப்பொழுது தனவரவை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஒவ்வொருத்தருக்கும் அந்த அமைப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா ஒருவர் ரிஷப லக்னத்திலே பிறந்து சிம்ம ராசியாக அமைந்துவிட்டால், ரிஷப லக்னத்தில் பிறந்த ஜாதகர் சிம்மராசியும் இருக்கணும். ரிஷப லக்னம் சிம்மராசி இந்த 2 அமைப்பிலே பிறந்தவருக்கு இந்து லக்னமாக அமைவது கும்பராசி விடும். அந்த கும்பராசி தான் வந்து அவங்களுக்கு பாகியத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, தனவரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசி வந்து விழுகிறது. அப்போ இந்த ராசிக்காரங்க வந்து இந்த இந்து லக்னம் வந்து கும்பமாக விழுகிற ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை வழிபட வேண்டும். சனீஸ்வரனை வழிபட்டு அதன் பிறகு அன்னமாதேவியை அன்னபூரணியை வணங்க வேண்டும். அன்னபூரணி வணங்கி வந்தால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம், தனவரவு இது எல்லாம் வந்து மிகவும் அருமையான முறையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இவங்க வந்து அதிர்ஷ்டத்தை பணவரவை வரவழைக்கணும்னா ஆண்களாக இருந்தால் நீல கலர் பேண்ட் அணியலாம் அல்லது கருப்பு கலர் பேண்ட் அணியலாம். பேண்ட்டு தான் அணியணும், சட்டை போடக்கூடாது. சட்டை வேறு கலர் போட்டுக்குங்க. நீல கலர் பேண்டோ கருப்பு கலர் பேண்டோ போட்டுக்கலாம். பெண்களாக இருந்தால் கருப்பு கலர் சுடிதார் இல்லை நீல கலர் சுடிதார் இல்லை நீல கலர் சீலை இந்த துணிகளை அணிந்து கொள்ளலாம். இது சொல்லப்படுறது வந்து இந்து லக்னம் கும்பமாக விழுந்தால் இவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய இந்த ஒரு அமைப்பு. அடுத்ததாக வந்தால் பார்த்துக்கணுமா, விருச்சிக லக்னம் கடகராசி. இந்த விருச்சிக லக்னம் கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்து லக்னமாக அமைவது வந்து சிம்மம் தான் வந்து இந்து லக்னமாக விழுவுது. அப்போ இந்த விருச்சிக லக்னம் கடகராசியிலே பிறந்த இந்த நபர்கள் மட்டும் சிம்ம ராசி வந்து இந்து லக்னமாக விழுவதினால் அவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு. சூரிய ஸ்தோத்திரங்களை கேட்கலாம், கோதுமை உணவுகளை சாப்பிடலாம். அந்த சூரிய பகவானை சூரிய காயத்ரி சொல்லுவதன் மூலம், ஆரஞ்சு கலர் சட்டை போடுவதன் மூலமாகவும், பெண்களாக இருந்தால் ஆரஞ்சு கலர் ரவிக்கு அணியலாம். இந்த மாதிரி வந்து இந்த சிம்மம் இந்து லக்னமாக விழுகிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு செயல், வாழ்வியல் பரிகாரம் மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டத்தை பணவரவை ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததாக வந்து கும்பலக்னத்திலே மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்து லக்னமாக விழக்கூடியது மிதுன ராசி. அதாவது வந்து கும்பலக்னம் மிதுன ராசியிலே பிறந்த நபர்களுக்கு இந்து லக்னம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பணவரவை தரக்கூடிய லக்னமாக விழுவது மிதுன ராசி. இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். புதன்கிழமை அன்றைக்கி போய் பெருமாளை வழிபட்டு வந்து எம்பெருமான் நாராயணனை வழிபட்டு வந்தால் அதிர்ஷ்டத்தையும் தனவரவையும் பணவரவையும் பெறலாம். இவங்க வந்து பச்சை கலர் பேண்ட் போடலாம். பெண்களாக இருந்தால் பச்சை கலர் சுடிதார், ஆண்களாக இருந்தால் வந்து பச்சை கலர் சட்டை போடணும்.
வேறு கலர் ஃபேண்ட் போட்டுக்கலாம். சட்டை மட்டும் பச்சை போட்டுக்கணும். பெண்களாக இருந்தால் பச்சை கலர் ஃபேண்ட், இந்த மாதிரி பச்சை கலர் சாரீஸ் புடவை இது அணியலாம். அந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பிலே அவர்கள் நடந்து கொண்டால் இந்த கும்ப லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்து லக்னமானது பயன்பட்டு நல்லதொரு தனவரவையும் பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும். துளசி செடியை வணங்கணும். துளசி செடியை துளசியை அல்லது தின்று வர வேண்டும். அது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, தொண்டை கட்டுக்கு கபத்திற்கும் நல்லது, ஆயிலையும் வளர்க்கக்கூடியது, அதிர்ஷ்டத்தையும் வளர்க்கக்கூடியது. இந்த துளசி செடியையோ வளர்க்க வேண்டும். துளசியை சாப்பிடலாம். பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்கலாம். இது செய்ய வேண்டியது கும்பலக்கணும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்யணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் தேடி வரும். அடுத்ததாக மிதுன லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள். மிதுன லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி இந்து லக்னமாக விழுவும், அதிர்ஷ்ட லக்னமாக விழுவும். தனவரவை பண அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக கன்னி ராசி விழுவும். யாருக்கு? மிதுன லக்னமும் மகர ராசியும் கொண்ட இந்த நபர்களுக்கு மட்டும் கன்னி இந்து லக்னம். இவர்கள் வாழ்விலே அந்த அதிர்ஷ்டத்தை ஈர்க்க வேண்டுமென்றால் இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும். சரஸ்வதியை தேவியை வழிபட வேண்டும் என்றால் அந்த சரஸ்வதி காயத்ரி ஸ்லோகங்களை சொல்லி வணங்கிவிட்டு இவர்கள் சாமிக்கு ஏதோ ஒரு இந்த அடி வயிற்றுக்கு ஒட்டியான மாதிரி நகையில் செஞ்சு போடுவாங்க. அந்த மாதிரி அலங்காரத்துக்கு தேவையான ஒரு நகை ஆபரணம் சரஸ்வதி தேவியாருக்கு தானமாக, அதாவது நன்கொடையாக சரஸ்வதி கோயிலுக்கு இந்த சாமிக்கு இடுப்பில் சுற்றுற மாதிரி ஒரு நகையை ஒட்டியான மாதிரி கவரிங்கில் வாங்கி கொடுக்கலாம். வசதியானவர்கள் தங்கத்தில் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து இந்த ஏதோ ஒரு சரஸ்வதி கோயிலுக்கு சரஸ்வதிக்கு சாத்தணும். சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா மிகவும் அருமையான முறையில் இந்த இந்து லக்னமாக கன்னிராசி விழுவதனால் மிதுனத்துக்கும் மகரத்துக்கும், மிதுன லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அருமையான ஒரு பண வரவு அருமையாக ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இவங்க புதன்கிழமையில் புத்தகங்களை, கல்வி கடலான அந்த கலைவாணியை வணங்கி புத்தகங்களை வணங்க வேண்டும். இல்லைன்னா ஒரு புத்தகத்தில் ஓம் சரஸ்வதி துணை, ஓம் கலைவாணிய துணை என்று உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு எழுதலாம். குறைந்தபட்சம் ஒரு 27 முறையாவது எழுதிவாங்க. அந்தபடி எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த இந்து லக்னம் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் பயன் கொடுக்கும். அடுத்ததாக துலா லக்னம் கடகராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இந்து லக்னமாக வரக்கூடிய அந்த ராசியானது தனுசு ராசி. அதாவது துலா லக்னம் கடகராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு இந்து லக்னமாக வருவது தனுசு ராசி. அப்போ இந்த தனுசு இந்து லக்னமாக விழுகிற இந்த நபர்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் என்னவென்றால், இவர்கள் மகாவிஷ்ணு கோயிலை செல்ல வேண்டும். மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபடலாம். ஆன்மீக பரிகாரம், மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்று ஹோமங்களை பார்க்கலாம். விஷ்ணு காயத்ரி, மகாவிஷ்ணு காயத்ரி சொல்லலாம். மகாவிஷ்ணுவே துணை அப்படி என்று இல்லை, மகாவிஷ்ணு காயத்ரியை ஒரு புத்தகத்திலே வியாழக்கிழமை தோறும் ஒரு 27 முறையாவது எழுதி வந்தால் மிகவும் அருமையான முறையில் இவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். போய் சுதர்சன ஹோமத்திலலாம் கலந்துக்கலாம். அவங்களே செஞ்சுக்கலாம். வீட்டில் ஐயருங்களை கூட்டி செஞ்சாலும் சரி, இல்லை போய் அந்த நடக்கிற இடத்துலையாவது போய் அதற்கு உண்டான ஹோம திரவியங்களை வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்துக்கு உண்டான சமித்து குச்சிகளை வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த ஹோமத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன செய்யணும்னா, இவர்கள் கொண்டக்கடலை சாப்பிடணும். கொண்டக்கடலை சாப்பிடணும். கொண்டக்கடலையை சாப்பிட்டு வந்தால், ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்டு வந்தால் அதிர்ஷ்டம் ஏற்படும். லைட் சந்தன கலர் சட்டை, இவங்க ஆண்களாக இருந்தால் சந்தன சட்டை அணியலாம், சந்தன கலர் சட்டை அணியலாம். பெண்களாக இருந்தால் சந்தன கலர் சீலை அணிய வேண்டும். லைட் மஞ்சள் சாண்டல் சந்தன கலர் சீலை
இதை அணிந்து வந்தார்கள் என்றால் இந்த தனுசு ராசி இந்து லக்னமாக விழுகிற ஆண்பர்கள் வந்து மிகவும் அதிர்ஷ்டத்தை வாழ்விலே பணவரவை தனவரவை ஈர்த்துக்கொள்வார்கள். அடுத்தபடியாக வந்து சிம்ம லக்னம் மேசராசி, சிம்ம லக்னம் மேசராசியிலே பிறந்த நேயர்களுக்கு இந்து லக்னம் என்ற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த அமைப்பு வந்து கடகராசியாக விழுது. அந்த கடகராசியாக வர்றதுனால இவங்க திங்கட்கிழமை தோறும் ஏதோ ஒரு அம்மன் கோயிலுக்கு பாயாசமோ தயிரோ மோரோ ஒரு 4 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு பூஜை செய்து தானமாக வழங்கி வரலாம். பாயாசம் சாப்பிடலாம் திங்கட்கிழமை தோறும். அப்படி பண்ணாங்கன்னா இவங்க தனத்தை பண வரவை ஈர்ப்பார்கள். இவர்கள் வந்து பெண்களாக இருந்தால் வெள்ளை சுடிதார் அணியலாம், ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை அணியலாம். இந்த வெள்ளை சட்டையும் ஆண்கள், பெண்கள் வெள்ளை சுடிதாரும் அணிந்து கொண்டு அந்த கடகராசி இந்து லக்னமாக விழுகிற இந்த சிம்மலக்னம் மேசராசியை கொண்ட அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்விலே நல்லதொரு அதிர்ஷ்டமும் தனவரவும் ஏற்படுத்தி கொள்வார்கள். இது கண்டிப்பாக நடக்கும். எல்லாத்துக்கும் நடக்குதான்னு 100% முடியாது என்றால் இது நுணுக்கமாக இதில் உள்ள சூட்சுமங்கள் இருக்கின்றன. பொதுவான பலனை சொல்லி வருகிறேன், நடக்கும், 100 பேருக்கு அல்ல. இந்த அமைப்பு கொண்டவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓரளவுக்கு பலிக்கும். இதில் நுணுக்கங்கள் இருக்கின்றன. எல்லாமும் இதில் இந்த நேரடியாக சொல்ல ஜாதகத்தை ஆராய வேண்டும். ஒவ்வொருடைய இன்னும் நுணுக்கங்களாக ஆராய்ந்து இந்தந்த காலகட்டத்தில் இன்னும் வேறு பரிகாரங்களே இருக்கின்றன. அதெல்லாம் செய்து பரிகாரம் செய்ய விருப்பம் என்றால் வாழ்வியல் பரிகாரம் போன்று இருக்கிறது. அதுவும் தேவையில்லை என்றால் மாற்று வழிகள் எல்லாம் இதில் இருக்கின்றன. அதெல்லாம் செய்து ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி ஆராய்ந்து வந்த பலன் கேட்டால் மிகவும் அருமையாக இந்த இந்து லக்னமானது மிகவும் அருமையாக வேலை செய்யும். நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்தது வந்து மேச லக்னம் கடகராசி. மேச லக்னம் கடகராசி உள்ள நேயர்கள் ஜாதகர்கள் அவர்களுக்கு வந்து கும்பலக்கணம் வந்து கும்பராசி வந்து இந்து லக்னமாக விழும். அதுவும் குறிப்பிட்ட நாளிலே பிறந்திருந்தால் மிகவும் அருமையாக வேலை செய்யும். இதுவும் உதாரணத்திற்கு ஒரு 4-5 ஜாதகம் சொல்லிடுறேன். இது வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கின்றன. ஜாதகத்தை ஆராய வேண்டும். இப்போ வந்து 6 பேர்த்துக்கு சொன்னேன். இப்போ ஒரு 6 ஜாதகம் சொல்ல போகிறேன். இவர்கள் இன்னும் நுண்ணியமாக ஆராயப்பட்டு ஓரளவுக்கு அதிகமான அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அது குறிப்பிட்ட செப்டம்பர் 3ஆம் தேதியும் செப்டம்பர் 4ஆம் தேதியும் செப்டம்பர் 5ஆம் தேதியும் இந்த 3 தேதிகளிலே 6ஆம் தேதி கூட எடுத்துக்கலாம். இந்த தேதிகளிலே செப்டம்பர் 3, 4, 5, 6 இந்த தேதிகளிலே பிறந்து மேச லக்னமாகவும் கடகராசியாகவும் அமைந்து கும்பலக்னம் இந்து லக்னமாக அதிர்ஷ்ட லக்னமாக தனவரவை தரக்கூடிய லக்னமாக அமையப்பெற்றவர்களுக்கு இந்த தேதியில் பிறந்திருக்கணும். 3, 4, 5, 6 இந்த தேதியில் பிறந்திருந்தால் மிகவும் இது நான் சொல்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இயற்கையாகவே அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரம் பணக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு திடீரென்று சொத்துக்கள் பணம் வரும், லாட்டரி யோகம் இப்படியெல்லாம் தேடி வந்திருக்கும். போய் அனாவசியமாக அந்த வழியாக டீ குடிக்க போவான், ஒரு டிக்கெட் எடுப்பான், கோடியில் விழுந்துடும். ஆனால் வருஷக்கணக்காக எடுத்துகிட்டு இருப்பான், விழுகாது. லட்சமாக கொண்டு போய் லாட்டரி எடுத்து தோற்று போயிடுவான், விழுகாது. அடுத்தவன் சொத்துக்கு வந்து ஒருத்தன் போவான், இவன் நல்லவனாக இருக்குன்னு திடீர்னு வந்து சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவான். திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும். நல்ல முறையில் ஒரு தொழில் திடீர்னு ஒருத்தனை சாதாரணமாக இருந்தவனை தொழில் அதிபர் ஆக்கிவிடும். இப்படியெல்லாம் ஒரு இயற்கையாகவே அவர்கள் பிறந்த லக்னம் தேதி ராசி இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டும். இது அமைப்பெற்றவர்கள் நான் சொன்ன இந்த தேதிகளில் பிறந்து இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாக நேர்ந்திருக்கும். இதில் நேராதவர்கள் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அப்படி நடக்காது, அதையும் சொல்லிடுறேன். அதிலேயும் வந்து தோல்வி பெற்றவர்கள் இருப்பார்கள். இந்த அமைப்பு நடக்காதவர்கள் அவர்களுக்கு ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்கள் மாற்று பரிகாரம் என்ன செய்தால் இவர்களுக்கு இது பலன் அளிக்கும். அதான் நிவர்த்தி ஸ்தானங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான ஜாதகங்கள் இருக்கின்றன, ஜாதக கட்டங்கள் இருக்கின்றன. எல்லாருக்கும் ஒரே அமைப்பு என்றால் சிரமம்தான். அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிடம் பார்க்க அணுகினால் அதற்கு தக்க வழிமுறைகளை சொல்லி பலன் கூறுவேன். அடுத்ததாக வந்து
துலா லக்னம் மிதுன ராசி. துலா லக்னம் மிதுன ராசி நவம்பர் மாதம் 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி, இந்த 3 தேதிகளிலே துலா லக்னம் மிதுன ராசி நவம்பர் மாதம் 24, 25, 26 இந்த தேதிகளிலே பிறந்த நண்பர்களுக்கு, ஜாதகர்களுக்கு, இவர்களுக்கு இந்த கும்ப லக்னமே தான் வந்து இந்து லக்னமாக விழுவும், அதிர்ஷ்ட லக்னமாக விழுவும். இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், ஈர்க்க வேண்டிய ஒரு கடவுள் என்னவென்றால், கடவுளுக்கு சொல்கிறேன், ஏன்னா எடுத்த உடனே கடவுளால் தான் எல்லாமே வந்து அமையுது. அதனால் வந்து அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இது செய்யுங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சென்று பரமேஸ்வரனை வழிபட வேண்டும். பரமேஸ்வரனை வழிபட்டு பரமேஸ்வரனுக்கு உண்டான தீபங்களை ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றுவாங்க, அது ஒரு வேறு பரிகாரத்துக்கு. இது இந்த நல்லெண்ணெய் தீபம் வந்து ஏற்றணும். பரமேஸ்வரனுக்கு வந்து ஒரு 8 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால், இவர்களுக்கு இந்த தேதியில் நவம்பர் 24, 25, 26 தேதியில் பிறந்தவர்களுக்கு துலா லக்னம் மிதுன ராசி கும்பராசி வந்து அதிர்ஷ்ட லக்னம் ஆளுவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இவங்க வந்து அணிய வேண்டிய ஃபேண்ட்டு வந்து இதே நீல கலர் ஃபேண்ட்டு தான். அவங்களும் நீல கலர் ஃபேண்ட் அணிஞ்சு இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா மஞ்சள் சட்டை அணியணும். நீல கலர் ஃபேண்ட்டு மஞ்சள் சட்டை அணிஞ்சின்னா மிகவும் நல்லதொரு பலனை கொடுக்கும். அடுத்ததாக வந்து மகர லக்னம் ரிஷபராசி பிப்ரவரி மாதம் 23, 24, 25 தேதிகளில் பிறந்தவர்கள். மகர லக்னத்திலே பிறந்து ரிஷபராசியும் அமைந்துவிட்டால், அதுவும் பிப்ரவரி மாதம் 23, 24, 25, 22 சேர்த்துக்கொள்ளலாம். 22, 23, 24, 25 இந்த 4 தேதிகளிலே பிறந்தால் அவர்களுக்கு மகர ராசி வந்து இந்து லக்னமாக விழுவும். அந்த மகர ராசி இந்து லக்னமாக விழுகிறவங்களுக்கு இந்த தேதியில் பிறந்து விட்டால் நல்லது அருமையான பலன் தானாகவே நடக்கும். நடக்கலைன்னா ஜாதகத்தில் வேறு ஒரு கோளாறு இருக்கும், மாற்று பரிகாரங்கள் இருக்கின்றன, ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அந்த இவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னவென்னா, ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போகணும். ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு சென்று ஹோமங்களை நேரிலே ஹோமத்துக்கு கலந்து கொண்டு அன்னதானம் செய்யணும். அன்னதானம் வந்து தங்களால் இயன்ற அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து செய்யலாம். முடிந்தவர்கள் ஒரு 10 பேர்த்துக்காவது அன்னதானம் செய்யலாம். அன்னதானம் போகிற இடத்துல போய் சாப்பிட்டும் வரலாம். முடியாதவர்கள் சாப்பிட்டாவது வரணும். சாப்பிட்டாவது வந்தால்தான் இவர்களுக்கு வந்து, அதுவும் இந்த ராஜராஜேஸ்வரி கோயிலில் சாப்பாடு அன்னதானம் போட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாலும் சரி, இல்லை மாதம் மாதம் அந்த ராஜேஸ்வரி கோயிலில் பூஜை செஞ்சு அன்னதானம் போடுவாங்க. தேடி பிடிச்சி ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு போய் இந்த மேற்கொண்ட பிப்ரவரி மாதம் 22, 23, 24, 25 தேதியில் பிறந்து மகர லக்னமாகவும் ரிஷபராசியாகவும் பிறந்தால் அவர்களுக்கு மகர ராசி இந்து லக்னமாக விழுவும். இவர்கள் போய் ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு சாப்பிட்டுட்டு வரணும். முடிஞ்ச அன்னதானம் கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த வந்து அந்த கோயிலை அந்த அம்மாவை வழிபட்டு வந்தால் வாழ்விலே நல்லதொரு அருமையான முன்னேற்றத்தை அடைவார்கள். அப்படி நடக்கலைன்னா, அதுதான் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்திலே மற்ற பாவங்களை ஆராயவும், ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கு உண்டான ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டால் மிகவும் நல்லதொரு அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக வந்து ரிஷப லக்னம், அதாவது வந்து ரிஷப லக்னம் தனுசு ராசி மார்ச் மாதம் 23, 24, 25 தேதிகளில் பிறந்தவர்கள். மார்ச் மாதம் 23, 24, 25 தேதிகளிலே பிறந்து ரிஷப லக்னத்திலே பிறந்து தனுசு ராசியிலே பிறந்து இருப்பவர்களுக்கு மிதுன லக்னம் வந்து இந்து லக்னமாக விழுவும். அதிர்ஷ்ட லக்னமாக பாக்கிய தனவரவை தரக்கூடிய லக்னமாக இந்த மிதுன லக்னம் விழுவும். அதனால் வந்து இவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல பரிகாரம் என்னவென்றால், இவர்கள் வந்து இசைகள் கேட்க வேண்டும். இசைகள் கேட்க வேண்டும். இசையை வந்து கேட்க வேண்டும். அதாவது பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நல்லதொரு நாதஸ்வர இசையை கேட்டுக்கொண்டே இருந்தால் இவர்களுக்கு அருமையான ஒரு நல்ல பலன் கிடைக்கும்.
இவங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நடந்து தான் போகணும், நடந்து போயிட்டு வந்துடணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் நடந்து போய் அதனை வந்து அந்த சாமி தரிசனம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் இந்த மிதுன ராசி வந்து இந்து லக்னமாக வருவங்க நல்லதொரு பாக்கியத்தை பெறுவார்கள். இவர்கள் வந்து பாசிப்பயிறு, இந்த பச்சை பயிறு சொல்கிறோம் இல்லையா, பாசிப்பயிறு, அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். இந்த உணவை உட்கொள்ள வேண்டுமென்றால் புதன்கிழமை தோறும் இதை உட்கொண்டு வந்தால் நல்லதொரு அந்த ஈர்ப்பு, பண ஈர்ப்பு, தனவரவு, அதிர்ஷ்டம் ஏற்படும். அடுத்தபடியாக வந்து ஜூன் மாதம் 26, 27, 28, 29 ஜூன் மாதம் 26, 27, 28, 29 தேதியிலே பிறந்து கன்னி லக்னமாக இருக்க வேண்டும், மிதுன ராசியாக இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்னம் வந்து மிதுன லக்னம், மிதுன ராசி. இதுதான் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த ராசி. இந்த தேதியில் பிறந்திருக்கணும், இந்த கன்னியா லக்னமாக இருக்கணும், மிதுன ராசியாக இருக்கணும். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பலன் நிறையா வரும். இது கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆயிரக்கணக்காக போயிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க ஜாதகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொண்டால் நல்லதொரு உயர்வை அடையலாம். அடுத்ததாக வந்து டிசம்பர் மாதம் 23, 24, 25 தேதியில் பிறந்து கடகலக்கணத்திலே பிறந்து மீனராசியாக இருந்துவிட்டால் அவர்களுக்கும் இந்த மிதுன லக்னம் வந்து இந்து லக்னமாக உள்ளது, அதிர்ஷ்ட லக்னமாக உள்ளது. ஏன் மிதுனமே வருதுன்னா நேரம் இல்லை, சரி ஒரு அப்படியே இதில் சொல்லலாம்னா ஃப்ளோவில் சொல்லலாம்னா தவறி போயிட்டா வம்பு, சொல்கிறது வந்து 4 பேர்த்துக்காக யூஸ் ஆகட்டுங்கிறதுனால நேற்று நைட்டு கணக்கு போட்டு இது எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாத்துக்கும் கணக்கு போடணும்னா ஆயிரக்கணக்கான வரும். அதனால் அந்த நேரத்தில் என்ன இறைவன் கொடுத்தோ அதை எழுதிட்டு வந்து இதை கேட்குறவங்களுக்கு லக்குங்கிற முறையில் சரி போ அப்படின்ற முறையில் குறிப்பிட்ட ஒரு 12 ஜாதகம் மட்டும் எழுதிட்டு வந்தேன். அதாவது டிசம்பர் மாதம் 23, 24, 25, 26 தேதிகளில் பிறந்தவர்கள் கடகலக்கணத்திலே பிறந்து மீனராசியிலே பிறந்திருந்தால் அவர்களுக்கு மிதுன லக்னம் தான் வந்து இந்த லக்னமாக விழுந்து அதிர்ஷ்டத்தை தரும். இவர்கள் வந்து செல்லக்கூடிய ஆலயம் வந்து அவர்களும் வந்து செல்ல வேண்டிய ஆளும் வந்து பெருமாள் ஆலயம்தான். நாராயண காயத்ரி சொல்லலாம், பெருமாள் பஜனை பாடல் சொல்ல வேண்டும். மார்கழி மாதம்னா வந்து பஜனைக்கு செல்ல வேண்டும். பஜனை நடக்கிறவங்களையாவது பார்க்கணும், இல்லை பெருமாள் கோயிலில் போய் பஜனை கீர்த்தனையாவது ஒரு விடிய காத்தால் 5 மணி 6 மணி எந்திரிச்சு போய் அந்த கோயிலை சுற்றி வரலாம். பஜனை செய்ய பிரியமெல்லாம் இல்லை என்றால் பஜனை பாடலாவது கேட்கலாம். பஜனை பாடல் கேட்டாலும் வந்து இந்த அமைப்புள்ளவர்களுக்கு நல்லதொரு அருமையான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை என்றால் பெருமாளுக்கு பச்சை ஆபரணங்கள், பச்சை நிறம் கலந்த ஆபரணத்தை வேட்டியை எடுத்து வந்து பெருமாளுக்கு சாத்தினா மிகவும் நல்லதொரு அருமையான பலனாக இருக்கும். இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த நாயுருவின்கிற ஒரு சமைத்து இருக்குது, அதை வந்து ஹோமத்துக்கு தரலாம். சுதர்சன ஹோமம் எங்கேயாவது நடக்கும்போது கோயிலில் நாயுருவி வேரையை வாங்கி இந்த ஹோமத்திற்கு கொடுத்தார்கள் என்றால் கட்டாயம் நல்லா அருமையாக வந்து வேலை செய்யும். அப்படி இந்த இந்து லக்னமானது சொல்லிக்கொண்டே போகலாம். அதிர்ஷ்டத்தை தனவரவை ஏற்படுத்தக்கூடிய இந்த இந்து லக்னமானது நல்லதொரு அமைப்பிலே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்து லக்னமானது இருக்கிறது. இது வந்து பெரும்பாலும் வந்து ஜாதகத்தை பார்த்து ஆலோசனை பெற்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் 12 பேர்த்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள், லட்சக்கணக்கான ஜாதகங்கள் வரும். இதிலே வந்து கிரகங்கள் என்ன பலம் பெற்றிருக்கின்றன, இந்த கிரகங்களுக்கு இவர்களுக்கு இந்த மிதுன லக்னத்திற்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் போன்று அவர்களுக்கு சற்று வித்தியாசமாகவும் வரலாம். எல்லா ஜாதகத்தையும் நாம் கையில் இருந்தால் தான் கணிக்க முடியும். அதனால் சந்தேகம் உள்ளவர்கள் சரிவரலையான இது பண்ண வேண்டாம். பிரியப்பட்டால், ஆசைப்பட்டால் ஆலோசனை பெற்று என்னிடம் ஜாதகம் பார்க்க வரலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய தொலைபேசி எண்ணை சொல்கிறேன். 93 44 135 108 93 44 135 108 என்ற தொலைபேசிக்கு அழைத்தால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம்.
நான் சேலத்தை சேர்ந்த ஜோதிடர். மேலும் இந்த பேச வாய்ப்பு அளித்த நவசக்தி ஜோதிட குழுவின் நிறுவனர் வேலேஸ்வரா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, எல்லா உயிர்களும் எல்லாமும் பெற்று உலகமெல்லாம் நிறைவோடும் அன்போடும் கருணையோடும் மனிதர்களோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து நீண்ட காலம் பயணிக்க வேண்டும் இந்த உலகிலே என்று கூறிக்கொண்டு எம்பெருமானை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடர் மற்றும் புரோகிதர் மாணிக்கமையா அவர்கள் இதுவரை இந்து லக்கணத்தின் சிறப்பு பணவரவும் அதிர்ஷ்டமும் அப்படின்னு பேசியிருந்தார். ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். இப்போ இந்து லக்கணம் அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திரன். அந்த சந்திரனுடைய வீடு காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடகம். அது ஒரு சரராசி. அப்போ அந்த கடகங்கிறது ஓடக்கூடிய நீர், வேகமாக ஓடக்கூடிய நீர். அது அப்படியே நேராக போயிடுச்சுன்னா நமக்கு எந்த பலனும் தராது. அப்போ எங்கேயாச்சும் ஒரு அணைக்கட்டு, ஒரு டேம்பு இந்த தடுத்து நிறுத்துவதன் மூலம் அந்த ஏரியா பூரா பாசனம் பெறும். அப்போ அது வளர்ச்சி பெறும், செல்வ நிலை உயர்ந்து நிற்க வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த நீர்நிலைகள் அதிகமாக உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர் இது இருக்காது. வாழை, கரும்பு, மஞ்சள், நெல் போன்ற அதிக நாள் பயிரிடக்கூடிய ஒரு பயிர்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனுடைய தன்மைகளும் அங்கே அதிகமாக இருக்கும். அதனுடைய உற்பத்தி பொருளாதார தன்மையை பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு நிலை அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆற்றங்கரையோரம், டேம்பு, மடு போன்ற இடங்களில் விவசாயம் செழித்து ஓங்கும். அங்கே என்னென்னா வசதி மிக்கவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அப்போ ஆற்று தண்ணியை பாசன தண்ணியாக மாற்றும் போது தான் பயன்பாட்டுக்கு வருகிறது. அது நேராக போய் கடலில் கடந்ததுன்னா உப்பாக மாறும். அந்த உப்பும் சந்திரன் தான். அங்கிருந்து அந்த உப்பை நம்ம எடுக்கிறோம். அது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு உணவுப் பொருளாக வருது. ஆக 4ஆம் இடம் என்கிறது தாயினுடைய கருவறை என்பது 4ஆம் இடம்தான். ஒரு கரு உருவாவதற்கு மறைபொருள் தேவை. நேரடியாக கருவறையும் குழந்தையை வளர்க்கக்கூடிய இடமும் கோயிலும் உள்ள கருவறை ஒரு இருட்டான நிலையில் தான் இருக்கு. அப்போ இந்த பணத்தை வைக்கக்கூடிய இடமும் ஒரு மறைபொருள் தன்மையில் தான் இருக்கணும். வெளிச்சத்தில் அந்த பொருளை வைக்க முடியாது. அப்போ சந்திரன் என்பது மறைபொருள் தன்மையை கொண்டது. அதுதான் இந்து லக்னம். இது ஜெய்மனை சூத்திரத்தில் ரொம்ப விளக்கமாக இருக்கு. அங்கிருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த இந்து லக்னம். இதை இன்னும் அந்த இந்து லக்னத்தை எப்படி வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக சொல்கிறதுக்கு அவருக்கு கால நேரம் இல்லை. அடுத்து வரும் நிலையில் அவர் சொல்வார் என்று எதிர்பார்த்து அவருக்கு கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.